பல மாவட்டங்களில் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடல் காத்திருந்த மக்களுக்கு அதிர்ச்சி. நாடளாவிய ரீதியில் எரிபொருள் தட்டுப்பாடு, நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள். இலக்கு வைக்கப்பட்ட நிதேன் ஜாகு தலைமை அதிகாரி சாட்சி பிரேவனன் மேன்பலி என அறிவிப்பு. யமினியின் மனைவி படுகொலை, ஈரான் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. காங்கேசந்துறை நாகப்பட்டினம் இடையிலான கப்பல் சேவைகள் மீண்டும் ஆரம்பம். ஈரானின் நடவடிக்கைகள் ஆபத்தான பதட்டம், அமெரிக்கா மற்றும் வளைகுடா நாடுகள் கண்டனம். எதிர்க்கட்சியுடன் சயித் பிரேமதாச அவசர ஆலோசனை. ஆரோக்கிய திட்டத்திலிருந்து விலகியது அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம். அரசியல் நோக்கத்துக்காகவே இத்திட்டம் என்று குற்றச்சாட்டு. அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் தேவையான எரிபொருட்கள் நாளை அதிகாலைக்குள் கிடைக்கப்பெறும் என எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்று வங்கி விடுமுறை என்பதால் கடன் அடிப்படையில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடமிருந்து எரிபொருள் விநியோகிக்கப்பட உள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் குமார ராயபக்ச குறிப்பிட்டுள்ளார். தொடர் விடுமுறை என்பதால் இன்று வரை தேவையான அளவு எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு சேமித்து வைக்கப்பட்டது. எனினும் மத்திய கிழக்கு நிலவிய பதட்ட நிலையால் பதட்டமடைந்த மக்கள் அளவுக்கு அதிகமான அளவு எரிபொருட்களை சேமித்து வைத்துக் கொண்டார்கள். இதனாலேயே தற்போது எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக குமார ராயபக்ச தெரிவித்துள்ளார். எனினும் இன்று காலைக்குள் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து எரிபொருள் நிலையங்களுக்குமான எரிபொருள் விநியோகிக்கப்படும் என்றும் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. சுன்னாக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மருதாம்பட பகுதியில் பெட்ரோல் நிலையத்தில் மோட்டார் சைக்கிள் ஒன்று திடீரென்று தீப்பற்றி எரிந்துள்ளது. குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. குறித்த மோட்டார் சைக்கிள் தானாகவே தீப்பற்றி எரிந்ததா அல்லது யாராவது தீ மூட்டினார்களா என இதுவரை தகவல் எதுவும் வெளியாகவில்லை. இந்த சம்பவம் குறித்து சுன்னாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காங்கேசந்துறைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையான பயணிகள் கப்பல் சேவையானது ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சுபம் கப்பல் நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். குறித்த கப்பல் சேவையானது அசாதாரண காலநிலை காரணமாக இடைநிறுத்தப்பட்டது. இந்நிலையில் குறித்த கப்பல் சேவையானது எதிர்வரும் 6ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 அன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் வழமை போல் செவ்வாய்க்கிழமை தவிர்த்த ஏனைய 6 நாட்களும் குறித்த கப்பல் சேவை இடம்பெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக நுவரெலியா மற்றும் நானோயா பகுதிகளில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் நேற்று காலை தொடக்கம் மூடப்பட்டுள்ளன. அந்த வகையில் நுவரெலியாவிற்கு வாடகை முச்சக்கர வண்டியில் சுற்றுலா நிமித்தம் வருகை தந்த வெளிநாட்டு பிரஜைகள் இருவரும் நுவரெலியா உடப்பு செல்லாம பிரதான வீதியில் உள்ள எரிபொருள் நிலையத்திற்கு முன்வரிசையில் காத்திருந்தார்கள். இஸ்ரேல் ஈரான் போர் பதட்டம் காரணமாக எரிபொருட்களுக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் மக்கள் நுவரெலியா மற்றும் நானோயா பகுதிகளில் இன்றும் 2வது நாளாகவும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசையில் காத்திருக்க தொடங்கியுள்ளார்கள். மேலும் சிலர் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் வழங்குவது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதுடன் நானோயா மற்றும் நுவரெலியாவில் சில நிலையங்களில் இங்கு பெட்ரோல் இல்லை என்ற அறிவிப்பு காட்சி பலகையும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. நிலவும் கேள்விக்கு அதிகமான எரிபொருட்களை நுகர்வோர் கொள்வரவு செய்து வருவதால் இவ்வாறு நுவரெலியா மற்றும் நானோயா பகுதிகளில் தட்டுப்பாடு நிலவியும் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சனிக்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதலில் காயமடைந்த அலி கமேனியின் மனைவி இறந்துவிட்டதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானிய முன்னாள் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் மனைவி மன்சௌரா கோயஸ்தே இறந்துவிட்டதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. சனிக்கிழமை அலி கமேனியின் அலுவலகத்தில் நடந்த தாக்குதல்களில் காயமடைந்த அவர் கோமாவில் இருந்ததாகவும் தற்போது உயர்ந்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்போது நிலவி வரும் மோதல் சூழ்நிலை குறித்து ஆராய்வதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சித் தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவசர அழைப்பு விடுவித்துள்ளார். இந்த விசேட கூட்டம் இந்த நாடாளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் மோதல்கள் காரணமாக அங்கு பணிபுரியும் இலங்கை மக்களின் நலன்கள் குறித்து கலந்துரையாடுவதும் இந்த மோதல்களால் எதிர்காலத்தில் இலங்கைக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு குறித்து ஆராய்ந்து அதனை அரசாங்கத்துக்கு எடுத்துரைப்பதற்குமே இந்த கூட்டம் நோக்கமாக கொண்டுவரப்பட்டதென எதிர்க்கட்சியின் தலைவர் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ICC 2020 உலகக்கண்ட தொடரிலிருந்து இலங்கையை மீண்டும் ஒருமுறை வெளியேறுமையானது கிரிக்கெட்டை நேசிக்கும் ஒவ்வொரு பிரஜைக்கும் மிகுந்த ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார். கிரிக்கெட் என்பது நமக்கு ஒரு விளையாட்டு மாத்திரமல்ல,
அது எமது உணர்வுகளுடன் தேசிய அடையாளத்துடனும் கலந்தது. நாம் 2 உலக கிண்ணங்களை வென்றதுக்கான காரணம் எமது திறமையுடன் ஒழுக்கமும் முறையான தயார்படுத்தல் மற்றும் பலமான பொறிமுறைகளை இணைத்திருந்தவையே ஆகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஆட்டத்திறனை தொடர்ந்து ஒரே சீராக பேண முடியாமை, குறுகிய கால தீர்வுகளை தேடாமை, நீண்டகால அடிப்படையிலான திட்டமிடல் இல்லாமையும், வீரர்களின் உடல் மற்றும் மன வலிமையை மேம்படுத்துவதற்கான முறையான வேலை திட்டம் இல்லாதிருப்பது போன்ற குறைபாடுகளை சுட்டிக்காட்டினார். இலங்கை கிரிக்கெட்டின் அடித்தளம் பலமாக உள்ளது. நமது பாடசாலை முறைமையிலிருந்தும் உள்நாட்டு போட்டிகளிலிருந்தும் சிறந்த வீரர்கள் உருவாகின்றார்கள். இப்போது தேவையானது முறையான தொலைநோக்கு பார்வை, நிர்வாகத்தின் தொழில்முறை மற்றும் தலைமைத்துவத்தின் ஒரு நிலையான தன்மையாகும். வெற்றியை பெறுவதற்கு தற்காலிகமான ஒட்டு வேலைகள் உதவாது. வீரர்கள் தாம் அணியும் தேசிய உடையின் வெற்றியை பெறுவதற்கு தற்காலிகமான ஒட்டு வேலைகள் உதவாறு. வீரர்கள் தாம் அணியும் தேசிய சீருடையின் மதிப்பை உணர்ந்து பெருமையுடன் விளையாட வேண்டும். எமது பிள்ளைகளில் கொண்டாடும் வகையில் மீண்டும் ஒரு மாவீர தலைமுறையை நாங்கள் உருவாக்க வேண்டும். இலங்கை கிரிக்கெட்டுக்கு தேவைப்படும் தற்காலிகமான திருத்தங்கள் அல்ல, முழுமையாக சீரமைப்பதற்கும் தரத்தை உயர்த்துவதற்கும் பெரும் தைரியம் தேவைப்படுகிறது என நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள ஆரோக்கிய திட்டத்தில் அனைத்து செயற்பாடுகளும் நேற்று முதல் விலகுவதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. தமது நீண்டகாலமான கோரிக்கைகளுக்கு அரசாங்கத்திடமிருந்து சாதகமான பதில்கள் கிடைக்காத காரணத்தினாலேயே இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக சங்கத்தின் உதவி செயலாளர் வைத்தியர் ஹன்சமால் வீரசூர தெரிவித்துள்ளார். ஆரோக்கிய திட்டத்தில் உண்மையான நோக்கம் என்ன? இதன் பின்னணியில் யார் இருக்கின்றார்கள்? இதற்கான சாத்தியக்கூறுகள் ஆய்வு நடத்தப்பட்டதா என்பது குறித்து எங்களுக்கு எதுவும் தெரியாது என வைத்தியர் கன்சமால் வீரசூரிய கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டில் சுகாதாரத்துறையில் பல பாரிய பிரச்சனைகள் இருக்கும்போது பிரச்சனைகள் இல்லாத இடங்களில் தேவையற்ற புதிய பிரிவுகளை திறப்பது அரசியல் உள்நோக்கங்கள் கொண்டது என்று மருத்துவர்கள் சந்தேகிக்கின்றார்கள். ஏற்கனவே உள்ள ஆரம்ப சுகாதார கட்டமைப்பின் மேல் ஆரோக்கிய என்ற பெயரில் மற்றொரு சுமையை ஏற்றுவது தேவையற்றது எனவும் இது வெறும் அரசியல் விளம்பரத்துக்காக செய்யப்படும் ஒரு வேலை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த ஆரோக்கிய திட்ட புனக்கணிப்பை சேர்த்து அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தற்போது மொத்தம் 7 வகையான தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றார்கள். சுகாதாரத்துறையின் உண்மையான பிரச்சனைகளை தீர்க்காமல் அரசியல் முகமூடியுடன் முன்னெடுக்கப்படும் இவ்வாறான திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கப் போவதில்லை என்று எமது மத்திய செயற்குழு தீர்மானித்துள்ளது என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. மக்களுக்கு தொற்றா நோய்கள் ஆரம்பத்திலேயே கண்டறிந்து தடுப்பதற்காக நாடு முழுவதும் 1000 ஆரம்ப வைத்தியசாலை மையங்கள் நிறுவுவதை நோக்கமாக கொண்டு ஆரோக்கிய திட்டம் 2025 ஆரம்பிக்கப்பட்டது. இதற்காக 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 1500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காவல்துறை அதிபரின் பணிப்புரைக்கு அமைவே அந்த காவல் நிலையங்களுக்கு இந்த அறிவித்தல் விடுவிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமைய எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நிலவும் நீண்ட வரிசைகளுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. இதேவேளை பீப்பாய்கள், அதிக கொள்வனவான போத்தல்கள் ஆகியவற்றில் எரிபொருள் நிரப்பக்கூடாது என நிரப்பு நிலையங்களுக்கு ஏற்கனவே அறிவித்தல் விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்புகளை மீறுவோருக்கு எதிராக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் துறைசார் அமைச்சு அறிவித்துள்ளது. அத்துடன் எரிபொருட்களை பதுக்குவோர் தரப்பில் நாடளாவிய ரீதியில் புலனாய்வுத்துறையினர் சோதனைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்களுக்கு சலுகை வட்டி விகிதத்தில் வழங்கப்படும் இந்த வீட்டு வசதி மற்றும் சொத்து கடன்களுக்கான அதிகபட்ச எல்லை 50 லட்சம் ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறை 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்கு அமைய நேற்று முன்தினம் தொடக்கம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக சுற்று நிறுவனம் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளரும் அலோக பண்டாரையினால் வெளியிடப்பட்டுள்ளது. பொருளாதார சூழல் மற்றும் கட்டுமான செலவுகளை கருத்தில் கொண்டும் இந்த ஊழியர்களின் நலன் கருதியும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் போதுமான அளவு எரிபொருட்கள் கையிருப்பில் உள்ளதால் தட்டுப்பாடு குறித்து பொதுமக்கள் எவ்வித அச்சமும் கொள்ள தேவையில்லை என்று அரசு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்து தேதிச இது தொடர்பான மேலதிக விவரங்களை வெளியிட்டுள்ளார். மத்திய கிழக்கு நிலவும் போர் பதட்டம் காரணமாக எரிபொருள் விநியோகம் தடப்படும் என மக்கள் கருதுவது தவறு என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இலங்கைக்கு எரிபொருள் ஏற்றி வரும் கப்பல் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மோதல் வலயங்களாக பயணிக்கவில்லை. அது வேறு பாதுகாப்பான கடல் வழிகளாலேயே வருகிறது. எனவே விநியோக சங்கிலியில் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. நாட்டில் தற்போதைய தேவைக்கு தேவையான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளது.
எனவே எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்று தேவையற்ற அச்சத்தில் மக்கள் எரிபொருட்களை சேகரித்து வைக்க வேண்டிய அவசியமில்லை எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். எரிபொருள் நிலையங்களில் மக்கள் முன்றியடிப்பதையும் நீண்ட வரிசையில் காத்திருப்பதையும் தவிர்க்குமாறு அரசு கோரியுள்ளது. வீண் வதந்திகளை நம்பி பதற்றமடைய வேண்டாம் எனவும் விநியோக நடவடிக்கைகள் வழமை போல் சீராக முன்னெடுக்கப்படும் எனவும் அமைச்சர் நலிந்து தேசிச இதன்போது உறுதியளித்துள்ளார். மத்திய கிழக்கு போர் காரணமாக உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை மாற்றமடைந்தாலும் இலங்கைக்கு தடையின்றி எரிபொருட்களை விநியோகிக்க தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் விடுவித்துள்ளார் என்று அரசு தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் போது மட்டுமே QR முறைமையை பயன்படுத்தி எரிபொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகருணா தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டில் போதுமான எரிபொருள் இருப்பு உள்ளதால் QR முறையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் இந்த சூழ்நிலையை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் அத்தகைய எந்த ஒரு சூழ்நிலையிலும் QR முறையை பயன்படுத்த தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் நேற்று வழமை போல் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் காலை 9:45 மணி வரை 29.25 லட்சம் 349 லிட்டர் டீசல் மற்றும் 29.14 லட்சம் லிட்டர் 92 ஒக்டேன் பெட்ரோல் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் DJ ராஜகருணா தெரிவித்துள்ளார். 3,20,400 லிட்டர்களும் விநியோகிக்கப்பட்டதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இதற்கிடையில் தொடர்ந்தும் எரிபொருட்களை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இந்த நோக்கத்துக்காக போதுமான எரிபொருள் இருப்பு இருப்பதால் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியமில்லை எனவும் அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் தேவையில்லாமல் கவலைப்படுவதும் பதட்டமடைவதும் வரிசையில் காத்திருப்பதும் வருத்தமளிக்கிறது என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். உரிமம் இல்லாமல் வீடுகளுக்கு எரிபொருள்களை சேமித்து வைப்பது சட்டவிரோதமானது மற்றும் ஆபத்தானது என்றும் இது தொடர்பாக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் DJ ராஜகருணா மேலும் எச்சரிக்கை விடுவித்துள்ளார். இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்தேவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.